திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கரூரில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். இந்த குளிக்கரை பகுதியில நம்முடைய உதயசூரியனுக்கு ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். அதுவும் குளிக்கரைக்கு வந்திருக்கிறேன். இந்த குளித்தலை 1957 நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டது. 57ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களால் குளித்தலையிலே போய் நிற்க வேண்டும் என்று ஆணையை ஏற்று தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தொகுதியில் வந்து வேட்பாளராக இருந்தபோது ஒவ்வொரு வீட்டிலும் தலைவருடைய படம் பொதித்து உங்கள் வீட்டு பிள்ளை என்று உணவை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த படம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆக கலைஞர் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தால் கலைஞர் வீட்டு பிள்ளையாக இன்றைக்கு உங்களை சந்தித்து 57 எப்பொழுது முதலாக குளித்தலையில் வந்து நின்றாரோ அன்றிலிருந்து இங்கு வரையில தோல்வி என்பதை அறியாமல் ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி 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 என்று இதுவரையில் யாரும் சந்திக்க முடியாத அளவிற்கு தோல்வியை சந்திக்க முடியாத அளவிற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் வெற்றி ஒன்றையே இதுவரை எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஒரு வரலாற்றை படைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். முதன்முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பகுதியில் நின்றபோது ஆண்களை விட தாய்மாருடைய வாக்குகளைத்தான் அதிகம் பெற்றிருக்கிறார் என்பதும் அன்று இந்த பகுதியில் தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்ற மொத்த வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 22,785 வாக்குகளை பெற்றிருக்கிறார். 57 தலைவர் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்ற போது அந்த 22,755 வாக்குல பெண்களுடைய வாக்குகள் மட்டும் அவர்கள் கேட்டீங்கன்னா 12,580 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். எதுக்காக நான் சொல்றேன்னா, ஆக அன்றிலிருந்து மகளிருக்கும் தலைவருக்கும் எந்த அளவிற்கு ஒரு பாச உணவு இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக 57ஆம் ஆண்டு இந்த குளித்தலை பகுதியில தொடங்கி இருக்கிறது. ஆனால் பெண்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறார் என்பதும் நாடறிந்த ஒரு உண்மை. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக வருவதற்கு காரணமாக இருந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதையும் இந்த நாடு மறந்துவிட முடியாது. அதேபோல் முதல் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக பிரதிபா பாட்டீல் அவர்கள் பதவியேற்பதற்கும் காரணமாக இருந்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா, தமிழக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய டிஜிபி லத்திகா சாரன் முதல்ல ஒரு பெண் நியமிக்கப்பட்டதும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். அதே மாதிரி தலைமைச் செயலகத்தில் அரசு பொறுப்பில் உள்துறை செயலாளராக ஹோம் செக்ரட்டரியாக, அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளராக சீஃப் செக்ரட்டரி சொல்லக்கூடிய தலைமைச் செயலாளராக பெண்கள் எல்லாம் அன்றைக்கு நியமனம் பெற்றார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் பெண்மையோடு பட்டியலிட்டு எடுத்துக் கொள்ள முடியும். அதனால்தான் பெண்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மதுவிலக்கு, அந்த மதுவிலக்கை அமல்படுத்துவேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் முதல் கையெழுத்தாக நான் போடுவேன் என்று அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்.